இனிய உறவுகளே, பாசங்களே, எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம், யூடியூப் பிளாட்ஃபார்ம் சூப்பராக இருக்குது. எனக்கு பெரிய ஜாலியாக அந்த கவர்ச்சியாக எல்லாம் வராதுங்க. நான் பழைய காலத்து ஆள். பழைய காலத்து கதையே, பழங்காலத்து பழமொழியே நான் சொல்கிறது இயற்கை தானுங்க. பழைய காலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, பெண்ணின் கோணல் பொன்னிலே நிகரும் என்றது. இந்த பொண்ணை எப்படியாவது கட்டி கொடுக்கணும், ஒரு 4 பொண்ணு பெற்று வச்சிருப்பான், எப்படியாவது கட்டி கொடுக்கணுன்றதுக்காக அங்கே இங்கே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நகையை சேர்த்து இவ்வளோ போடுறேங்க அப்படின்னு சபையில் சொல்லுவாங்க. இல்லைங்க, இவ்வளோ பையன் இவ்வளோ படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறான், பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு காலம் மாறி போச்சு. பொண்ணுகள்லாம் படிச்சுட்டாங்கல்ல, கல்வியில் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, டாப் ஆயிட்டாங்க. எல்லா விதத்திலும் ஆணுக்கு நிகராக பெண்கள். இன்னைக்கு மாறி போச்சுங்க. இன்னைக்கு ஒரு படித்த பையன் பொண்ணு தேரத்துக்கு போனா, உனக்கு வீடு இருக்கா, உன் மாமனார் மாமியார் கூட இருக்கக்கூடாது, உனக்கு கடன் இருக்கா, இஎம்ஐ இருக்கா, கேள்விகள் அங்கிருந்து வருது. இப்போ அந்த காலத்துல அந்த பெண்ணுக்கு முறையான ஒரு நகை போட்டு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறதுன்றது ஒரு வழக்கம், ஒரு பழக்கம். அதை வச்சுட்டு அவன் புருஷனும் சரி பொண்டாட்டியும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு வாழ்க்கையில் ஜெயிச்சான். அதானே வேணும், வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். இது தவறான எழுத்திற்காக பேனா என்றுமே தண்டனை பெற்றதே கிடையாது. பாவம், இந்த பேப்பர் தான் குப்பை கூடல போய் விழும். பல பதவியில் இருக்கும்போது பல கோடி திருடுறாங்க. திருட்டுத்தனத்தினுடைய முதல் முக்கியத்துவமே அந்த பதவியா வச்சு அவன் பண்றான். அடுத்த எலெக்ஷன்ல பணம் கொடுத்தாதான் ஏதாவது பண்ணணும்ட்டு மாறி போச்சு நிக்காலம். ஆனா ஒரு பண்ணு திருநான்றதுக்காக அவன் போய் பாவம் குற்றவாளியா மாற்றப்படுகிறான். இன்னைக்கு காலமும் நேரமும் மாறி போச்சு. ஆக மனிதர்களே, திரும்பவும் சொல்றேன், கல்வி மிக முக்கியம். அது ஆனா பெண்ணா இன்ன வயசு எப்படின்லாம் கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு, நீங்க ஜெயிக்கிறதுக்கு, உங்க காலில் நிற்கிறதுக்கு அதுக்கு தேவை கல்வி கல்வி கல்வி. அது அடிப்படை கல்வி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்த படிப்புகள் உங்களுடைய உயர்த்தும். கல்யாணம் மாப்பிள்ளத்தானா வருவாரு, வரதட்சணைலாம் கொடுக்க வேண்டாம், நீங்க வைக்கிறத சட்டமே போங்க. ஆமா, எங்க காலத்திலயும் வரதட்சணை, நான்கு வரதட்சணை வாங்கலாம், அவங்களும் கொடுக்கல. வாழ்த்துக்கள்.